இதில் 7வது கேள்வி முதலாவது சம இலத்திரன் அயன்கள்ற ஆரைகளை பார்த்தீங்கன்றால் சம இலத்திரனுக்குரியது சம 10 இதில் கருவேற்றம் அதிகரிக்கும் போது ஆரை குறைவடையும். இதுதான் தியரி. 2வது இவற்றினுடைய அணு ஆரையை பார்த்தீங்கன்றால் மிகவும் குறைஞ்சது ஹீலியம், இவற்றுக்கு மற்றது கூடவாக காணப்படும். அதனால தான் ஹீலியத்துக்கு உயர் அயனாக்க சக்தி காணப்படும். 3வது லித்தியம் சோடியத்தை விட இரண்டும் சம சக்தி மட்டம் இருக்குது. ஆனால் இங்கே கருவேற்றம் அதிகம்ன்றதால கருக்கவர்ச்சியால் ஆர குறைவாக காணப்படும். இங்கே கேஎஃப்க்கு மிக அதிகமான மிக குறைவான பங்கீட்டுத்தன்மை காணப்படும். அதனால் உயர் அயனித்தன்மை காணப்படும். ஏன்னா கே ப்ளஸுக்கு ஆர கூட, அதனால் முனைவாக்கும் வலு குறவு, அவை அயனித்தன்மை கூட. எஃப் மைனஸுக்கு ஐ மைனஸை விட பருமன் குறவு, அதனால் முனைவாகுதன்மை குறவு, அதனால் அயன்தன்மை பங்கீட்டுத்தன்மை குறவு, அயன்தன்மை கூட, அது உயர் அயன்தன்மை சேர்வையாக காணப்படும். ஸோ இது போல் இது சரி. இதில் ஆகக்கூடிய கொதிநிலை 2 தான் காணப்படும், செனனுக்கு அல்ல. ஆகவே அந்த குற்றம் பிள்ளை. ஆகவே ஆன்சர் 3 அல்லது 5.